வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு இந்த வீடியோல 10ஆம் ஆண்டு பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கிற இணைகரங்கள் சம்பந்தமான ஒரு நிறுவல் கேள்வியை பார்க்க போறோம். பாடப்புத்தக கேள்வியா நான் எழுதியிருக்கிறேன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிற கேள்வியில 2 கேள்வி எழுதியிருக்கிறேன். கேள்வியை பார்க்கும் முதல் நாங்கள் பாடத்துக்குள்ள என்ன படிக்கிறதுன்றத ஒரு ரஃபா பார்ப்போம். இதுல இருக்கிற ஐடியா என்னென்ன விஷயம், இணைகரத்துல பண்புகள் என்னென்ன, ஒரு நாட்பக்கள் இணைகரமா இருந்தா அந்த இணைகரத்துல இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னென்ன, இணைகரம் என்று சொன்ன உடனே இணைகரம்ன்ற அந்த வசனத்தை வச்சுக்கொண்டு என்னென்ன விஷயங்களை நாங்கள் முடிவா எடுக்கலாம், இணைகரத்துல பண்புகளை முதல் ஆராய்ச்சி வச்சுக் கொள்வோம். அதுக்கு பிறகு ஒரு நாட்பக்கள் இணைகரம் ஆகிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருந்தாலே காணும், மினிமம் ரிக்வயர்மெண்ட் என்னென்ன இருந்தா. இப்ப ஒரு நாட்பக்கள்ன்றது சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், இணைகரமா இருக்கலாம், சரிவகமா இருக்கலாம், இப்ப சாய் சதுரமா இருக்கலாம். அதுல இணைகரமாறதுக்கு ஒரு நாட்பக்கள் இணைகரமாகிறதுக்கு என்னென்ன பண்புகள் இருந்தா நிகரமா என்று சொல்லலாம் என்ற விஷயத்தையும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல வேற பண்புகளை கொஞ்சம் ஆராய்ச்சி வருவோம். பாருங்க, இதுல அந்த ஒரு நாட்பக்கள் இருக்கிற ஏபிசிடி. இந்த நாட்பக்கள் இணைகரம் என்று சொன்னா இந்த நாட்பக்கள் இணைகரம். நான் என்ன சொல்ல போறேன்டா, ஏபிசிடி என்ற நாட்பக்கள் இணைகரம் என்றால் இணைகரமாயின் இணைகரத்திற பண்புகளை நான் இதன் வாயிலாவே ஆராய்ச்சி கொள்வேன். முதலாவது விஷயம், அதுல எதிர்பக்கங்கள் என்னவா இருக்கும்னா சமனா இருக்கும். இணைகரமா இருக்கும். வேற இணைகரம் என்று சொல்லிட்டாருந்தாலே வழக்கம் இருக்கணும் என்னன்னா அதுல எதிர்பக்கம் சமனா இருக்கும். என்ன சொல்லலாம்? முதலாவது எதிர்பக்கங்கள் சமம். ஒரு பண்பு. நாற்பக்கம் இணைகரம் என்று தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா இதெல்லாம் சொல்லிடுவோம். எதிர்பக்கங்கள் சமன்டா இதுல எதிர்பக்கங்கள் என்று சொல்றத பேரிடுவோம். என்னென்ன வரப்போகுது? ஏபி சமன் இருக்கு டிசி. என்னோட சொல்லலாம் ஏடி சமன் இந்த பக்கம் எதுக்கு சமன், பிசி என்ற பக்கத்துக்கு சமன். ஏடி சமன் இருக்கு பிசி. இரண்டாவது விஷயம், எதிர்பக்கங்கள் சமாந்தரமான. எதிர்பக்கங்கள் சமாந்தரம் என்று சொல்றாருண்டா அம்புக்குறி மூலம் காட்டுவோம். இதுவும் சமாந்தரம். இந்த 2 கோடும் என்னவா இருக்கும்? சமாந்தரமா இருக்கும். சமாந்தர கோடுகள் சந்திக்காத 2 கோடுகளை தான் சமாந்தரம் என்று நாங்கள் எதிர்பக்கங்கள் சமாந்தரமான. இதுல எது சமாந்தரமா இருக்கலாம்? ஏபி சமாந்தரம் டிசியா இருக்கும். இதுக்கு சமாந்தரமா இருக்கும். அடுத்தது ஏடி சமாந்தரத்தை குறிக்கிறதுக்கு இந்த டபுள் கோடு காட்டுறது. ஏடி சமாந்தரம் இருக்கு பிசிக்கு. மூன்றாவது விஷயம், எதிர்கோணங்கள் சமனா இருக்கும். எதிர்கோணங்கள் சமம். ரைட். அப்ப எதிர்கோணங்கள் என்று சொல்ற கோணங்கள் இங்க என்னென்ன? இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம். அது மாதிரி இவ்வளவு கோணமும் இவ்வளவுக்கு சமம். என்ன சொல்லலாம்? இந்த கோணத்துக்கு பேர் என்ன? ஏடிசி என்ற கோணம். ஏடிசி சமன் இதுக்கு ஏபிசி என்ற இதுதான் எதிர் கோணம். கோணம் ஏபிசிக்கு சமம். இந்த கோணம் டிஏபி அல்லது பிஏடி எப்படி சொன்னாலும் கோணம் பிஏடி சமன் இருக்கு கோணம் பிசிடி. அடுத்த பண்பு மூலை விட்டம் பரப்பளவை இரு சமக்கூடும். பரப்பளவை என்ன செய்யும்? இரு சமக்கூடும். ரைட். இங்க நான் ஒரு மூலை விட்டம் இருக்கிறேன். மூலை விட்டம்னா தெரியும், 2 மூலைய இணைக்க வாரதான் மூலை விட்டம். இங்க ஏசி மூலை விட்டமா இருக்கிறேன். டிபியை இணைச்சா டிபியும் ஒரு மூலை விட்டமா இருக்கும். இந்த மூலை விட்டத்தை இணைக்க வர்ற 2 முக்கோணி இருக்குல்ல, அதாவது இந்த இணைகரத்துல பரப்ப இந்த 2 முக்கோணியும் சமனா பிரிச்சு வச்சு கொண்டிருக்கும். இது மொத்தமா 40 சென்டிமீட்டர் வர்க்கம்னா இதுல வரப்பு 20 சென்டிமீட்டர் வர்க்கமாகவும் அதுல வரப்பு 20 சென்டிமீட்டர் வர்க்கமாகவும் மூலை விட்டம் பரப்ப என்ன செய்யும்? இரு சமக்கூடும் என்ற விளக்கம். அதுதான் என்னண்டா இணைகரத்தில பரப்ப 2 சமபகுதிகளா பிரிச்சு வச்சு. என்னென்ன முக்கோணிட பரப்புகள் சமனா இருக்கும்? முக்கோணி ஏடிசிட பரப்பும் ஏபிசிட பரப்பும் சமனா இருக்கும். இதே அந்த டிபி என்ற முக்கோணியை வச்சு பிரிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? டிபி என்ற முக்கோணியில மூலை விட்டத்தை வச்சு பிரிச்சிருந்தா இங்க என்ன வந்திருக்கும்? ஏடிபி என்ற பரப்பும் டிபிசி அல்லது டிசிபி என்ற பரப்பு என்ன வந்திருக்கும்? சமனா இருந்திருக்கும். இந்த முக்கோணியும் என்ன வந்திருக்கும்? பரப்புல சமனா இருக்கும். அடுத்தது மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும். மூலை விட்டங்கள் என்ன நடக்கும்? என்ன செய்யும் என்று சொன்னா ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும். இது 2 பிள்ளைகள் குழப்பிக் கொள்றது. இங்க மூலை விட்டம் ஒரு மூலை விட்டத்தை கீர்னீங்கன்னா அது பரப்பு 2 ஆக்கி வச்சிருக்கும். அது ஒரு
அது ஒரு பண்பு. அடுத்தது மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறு. ஒன்றை ஒன்று இருசம கூறு. இருசம கூறு. இதுல ரெண்டு மூலைவிட்டத்தையும் குறிக்கிறோம். மூலைவிட்டங்கள் என்றா என்ன அர்த்தம்? ரெண்டையும் எடுத்துக்கணும். ரெண்டு மூலைவிட்டமும் சந்திக்கிற புள்ளியை நான் இதுல எடுத்து வச்சு கூட எக்ஸ் என்ற புள்ளியில ரெண்டு மூலைவிட்டமும் சந்திக்கிறேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மூலைவிட்டம் போய் அந்த மூலைவிட்டத்தை ரெண்டா பிளந்து வச்சிருக்கும். இந்த மூலைவிட்டத்தை ரெண்டா பிளந்து தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டிருக்கு. இதுவும் சமன். அதே மாதிரி இந்த பக்கமும் இது ஏஎக்ஸ் சமன். எதுக்கு? ஏஎக்ஸ் சமன் எக்ஸிக்கு, ஏஎக்ஸ் சமன் எக்ஸிக்கு. அதே மாதிரி டிஎக்ஸ் சமன் எக்ஸ்பி. டிஎக்ஸ் சமன் எதுக்கு? எக்ஸ் பி. இவ்வளவு பண்புகளும் ஒரு இணைகரத்துக்கு இருக்கும். எத்தனை? இது நிச்சயத்துறையா சொல்றவே எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமும் என்று சொன்னாலும் ஓகே. தனித்தனியாக எழுதி காட்டினா என்னண்டா ஒன்று இணைகரம் என்று சொல்லிட்டோம் என்று சொன்னா எங்களால் எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் எடுக்கலாம். ஒரு இணைகரத்துல எதிர்பக்கங்கள் சமனா இருக்கும், எதிர்கோணங்கள் எதிர்பக்கங்கள் சமாந்திரமா இருக்கும், எதிர்கோணங்கள் சமனா இருக்கும், மூலைவிட்டம் பரப்பிரண்டாக்கும், மூலைவிட்டங்கள் செண்டும் இடைபெற்ற இடத்துல தங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று இருசம கூர்த்து வச்சிருக்கோம். இந்த பண்புகளை அடிப்படையா வச்சுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த கேள்விகளையும் கவனிங்க. இந்த கேள்வி கவனிங்க என்னண்டா ஒருவில் ஏபிசிடி ஒரு இணைகரம். ஏபிசிடி என்றது ஒரு இணைகரம்ன்றதை சொல்லிட்டார். ஏபிசிடின்றது இணைகரம்டா ஒரு சில முடிவுகள் எடுக்கலாம். என்னென்ன எடுக்கலாம்? இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். அதே மாதிரி இந்த மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறணும். அப்ப இதுவும் சமன். இது டிஓன்ற துண்டும் ஓபி என்ற துண்டும் சமன், ஏன்ற துண்டும் ஓசி என்ற துண்டும் சமன். அதாவது மூலை விட்டம் பரப்பை இருசம கூறணும். இங்க பரப்பு தேவை வராது. அடுத்த சொல்றாரு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா கேள்வியில இபிஎஃப்டி என்றது ஒரு நிகரம் காட்டணும். அப்படி சொல்லி போட்டு இபிஎஃப்டி இங்க இருக்கு இ பி எஃப் டி நினைச்சு கொள்ள வேணும். என்னண்டா படத்துல நினைச்சு தெரியல. இபிஎஃப்டி என்றது ஒரு நிகரம் என காட்டலாம். பாருங்க தரவுல சொல்லி இருந்தவர் ஏ என்றதுண்டு எஃப்சி என்றதுண்டு சமன் என்று சொல்லி போட்டு இந்த இபிஎஃப்டி என்ற இந்த நாற்பக்கள் இணைகரம் என்று சொல்லி காட்டலாம். இணைகரம் என்று சொல்றதுக்கு நாங்கள் அதுல பண்புல ஏதோ ஒரு சிலதை காட்டி நாங்கள் என்ன முடிக்கலாம்? இணைகரம் என்று சொல்லி முடிக்கலாம். இதுல கவனியுங்க. இதுல முதலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஏ என்றது எஃப்சி என்று சொன்ன தரவு ஆறாருன்னா தரவுல இருந்து லூப்பாக பாருங்க. தரவை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ள இறங்க பாருங்க. இந்த ஏஇ என்ற துண்டும் எஃப்சி என்ற துண்டும் சமன் என்று சொல்றாருன்னா அவர் மூலவிட்டத்துக்குள்ளாலதான் வாரார். இந்த கேள்விக்கு அணுகுமுறை மூலவிட்டத்துக்குள்ளாலாம் பிறப்பு. மூலவிட்டத்தை எடுத்தா முதல் தெரியும். முதல் இருந்து ஒரு ஏபிசிடி என்று நினைக்கிறேன். இந்த வெள்ளையால் நினைச்சிருக்கிறதுல பிங்க் கடல்ல இருந்த ஏபிசிடி என்ற நினைக்கிறோம் இருக்குல்லோ. ஏபிசிடிக்கு ஏசி என்ற ஒரு மூலைவிட்டம், டிபி என்ற ஒரு மூலைவிட்டம். அந்த ரெண்டு மூலைவிட்டம் ஒன்றுக்கு இடைவெட்டி இருக்கும். அப்ப ஏஓன்றதும் ஓசி என்றதும் என்னவா இருந்திருக்கும்? சமனா இருந்திருக்கும் இல்லையோமோ. ஏஓ சமன் ஓசியா இருந்திருக்கும். ஏன்? மூளை விட்டங்கள் ஒன்றி ஒன்று இருசம கூறணும் என்று சொன்னாங்களோ. இந்த மூளை விட்டம் இந்த ரெண்டு மூளை விட்டம் என்ன செய்யும்? ஒன்றி ஒன்று இருசம கூட்டிருக்கும். அப்ப இந்த ஏஓன்ற துண்டும் ஓசி என்ற துண்டும் பெருமல்ல சமன். அதே மாதிரி ஓபியும் பெருமல்ல சமன். ஓபியும் பெருமல்ல சமன். அது ரெண்டையும் சொல்லலாம். ஏஓ சமன் ஓசி கமா மற்றது என்ன சொல்லலாம்? ஓடி சமன் ஓபி. காரணம் என்னன்னு கேட்டா காரணம் ஏபிசிடி இணைகரம். ஏபிசிடி இணைகரம் என்று சொன்னாலே அவருக்கு விளங்கும். ஏபிசிடி இணைகரத்தின மூலை விட்டங்கள் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று இருசம கூறு. ஏபிசிடி இணைகரம் என்றதால இந்த துண்டு சமன் என்று சொல்லி முடியும். அடுத்தது என்ன சொல்ல போறோம்னு சொன்னா ஏஇயும் எஃப்சியும் சமன் இல்லையோமோ. அவர் சொன்னவர்களோ தரவுல ஏஇ சமன் எதுக்கு? எஃப்சி. ஏஇ சமன் எஃப்சிக்கு காரணம் என்னது? தரவுல அவர் சொல்லி இருந்தவர் ஏஇயும் எஃப்சியும் சமன். இந்த துண்டும் அந்த துண்டும் என்னது? பெருமல்ல சமன் என்று சொன்னது. இப்ப வருவோம். ஏஓ ஓசிக்கு சமன், ஏ எஃப்சிக்கு சமன்டா ஏஓவில ஏஇய கழிக்க வார இந்த இஓன்ற துண்டும் ஓசியில எஃப்சிய கழிக்க வார இந்த ஓஎஃப்ன்ற துண்டும் பெருமல்ல சமனா இல்லையா? உதாரணமா இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். இவ்வளவும் 10 சென்டிமீட்டர் தானே. இவ்வளவு 4 மிச்சம் இருக்கிற எவ்வளவு 6. இவ்வளவும் 4 இருந்திருக்கும். மிச்சம் இருக்கிற எவ்வளவு என்னது? 6 இருந்து. நம்ம சப்போர்ட் பாருங்க. நம்ம சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? இது 10 அது 10. இவ்வளவு 4 இவ்வளவு 4. அப்ப இது 6 இது 6. அப்ப இது ரெண்டும் சமன் சொல்லலாம் இல்ல. ஓஇயும் ஓஎஃப் சமன். அதான் செய்ய போறோம். வென்று காட்டுறது ஏஓ சமன். ஏஓல இருந்து கழிக்க போறோம். ஏஓன்ற கோட்ல இருந்து ஏஇய கழிக்க.
ஏஓவில இருந்து எதை கழிக்கிறேன், ஏஇய கழிக்கிறேன். அங்கால ஓசியில இருந்து எதை கழிக்க போறேன், எஃப்சியை கழிக்கிறேன். ஓசியில இருந்து எஃப்சியை கழிக்கிறேன். இது என்னென்று இது சாத்தியம், வெளிப்பட உண்மை வாய். சமனான கணியங்களை கலிகைக்குள்ள வார கணியம் என்னவா இருக்கும், சமனா இருக்கும். வெளிப்பட உண்மை வாயிலா நாங்கள் இந்த விஷயத்தை ஏஓல ஏஇய கழிச்சா வாரது என்னது, ஈயோ. ஏஓல ஏஇய கழிச்சா வாரது ஈயோ. அடுத்தது ஓசியில ஓசியில எஃப்சிய கழிக்க வாரது என்னது, ஓஎஃப். அப்போ இஓ என்ற துண்டும் ஓஎஃப் என்ற துண்டும் பரமல்ல சமம். அதே நேரத்துல நாங்கள் முதல் ஒரு விஷயம் எடுத்த நாங்கள் ஓடி என்ற கோடு ஓபி என்ற கோடுக்கு சமன். ஓடி என்ற கோடும் ஓபி என்ற கோடும் சமன். அந்த ரெண்டு துண்டங்களும் கோடு துண்டங்களும் சமன். அப்ப இது இதுக்கு சமன், இந்த துண்டு இந்த துண்டுக்கு சமன், இந்த இஓ என்ற துண்டும் ஓஎஃப் என்ற துண்டும் சமன். அப்படின்றா மூலைவிட்டங்கள் ஒன்று இரு சமகூறுடு. ஆகவே இது என்ன சொல்லலாம், இணைகரம் சொல்லலாம். அடுத்தது எதையும் சொல்லி போடுவோம், ஓடி சமன் ஓபி. ஆகவே மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசமகூறுடுவதால் என்ன சமன், ஏபிசிடி இல்ல இபிஎஃப்டி ஒரு இணைகரம். சரி, இந்த கேள்வி பாரு. உருவில் இணைகரம் ஏபிசிடியில் இந்த இணைகரம் ஏபிசிடி இருக்காம். இதுல ஏபிசிடி என்றது இணைகரமா, ஏபிசிடி என்றது என்னது, ஒரு இணைகரம். அந்த இணைகரத்துல டிஏ சமன் ஏஎக்ஸ், டிஏ சமன் இருக்கு. ஏபிசிடியில் டிஏ சமன் ஏஎக்ஸ் ஆகுமாறு அங்க சொல்றார், கண்டினியூ பண்றார். அமைப்பு கொஞ்சம் டிஏ சமன் இந்த துண்டு சமன் ஏஎக்ஸ் ஆகுமாறு இந்த டிஏ என்ற கோடு எக்ஸ் வரை நீட்டப்பட்டுள்ளது. நீட்டப்பட்ட டிசி அங்க இருக்கு, டிசி என்ற கோடு இந்த டிசியை நீட்டி இருக்கிறாங்க. அந்த டிசி ஆனது எக்ஸ்பி என்ற கோட்டை வயில சந்திக்கிறாங்க. அமைப்பு சொல்லி இது இணைகரம் என்று சொன்னதான் முக்கியமான நேரமா. விளங்கோணும் உங்களுக்கு, இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன். ஏன் நினைக்கிறத பக்கங்கள் சமன், அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கோணங்கள் சமன் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இப்போதைக்கு இந்த தரவை எடுத்து வச்சு கொள்ளலாம். இதுவும் சமன், இதுவும் சமன். அவர் சொன்னவர் டிஏ சமன் ஏஎக்ஸ் என்றது அவர் சொன்னவரா, தரவில் அவர் சொன்னவர். முதலாவது கேட்கிறார், ஏஎக்ஸ்பிசி ஒரு இணைகரம் என நிறுவலாம். ஏஎக்ஸ்பிசி என்றதை ஒரு இணைகரம் என காட்டுமா பாருங்க. ஏஎக்ஸ்பிசி என்றது அதுக்குள்ள இருக்கோண்டு ஏஎக்ஸ்பிசி ஏஎக்ஸ்பிசி என்றது ஏஎக்ஸ்பிசி இணைக்கோணுமே நினைச்சு போடுறோம். ஏஎக்ஸ்பிசி என்ற இந்த நாட்பக்கள் ஓர் இணைகரம் என காட்டும். ரைட், அதுக்கு என்ன செய்யலாம், இந்த பாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சமன் இல்லை, இந்த பக்கம் சமன். அதுலயே தெரியுது பாருங்க. தரவை நாங்கள் மார்க் பண்ணவே விளங்கிட்டு டிஏ என்ற கோடும் சிபி என்ற கோடும் சமன் என்னடா இணைகரத்தில் எதிர்பார்க்குங்கள் முதலே மார்க் பண்ணிட்டோம். இதுவும் சமன் என்னண்டா அவர் தரவுல சொல்லி இருந்தவர். இதுவும் சமன் ஓமா இல்லையோ. அடுத்தது இந்த கோடும் சமாந்திரம் என்றதும் ஏற்றுக்கொள்றீங்களோ. டிஏ என்ற கோட்டை நீட்டித்தானே டிஎக்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும். இந்த கோடும் சிபி என்ற கோடும் என்னவா இருக்கும், சமாந்திரமா இருக்கும். இந்த பக்கத்துக்கு சமன். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் சமாந்திரமா இருக்குண்டா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்திரமா இருக்குன்னு எங்களுக்கு என்ன சொல்லி எழுமுண்டா அது இணைகரம்னு சொல்லு. ஒரு இணைகரத்துல ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்திரமா இருந்தா மாற்றுக்கிறதே இல்லை. இந்த ரெண்டு கோடும் சமனாவும் சமாந்திரமா தான் அமையும். உங்களுக்கு வேணும்னா கீறிப்பாரு. ஒரு சோடி சமாந்திர கோட்டை கீறி போட்டு அதுல 8 சென்டிமீட்டர் அளந்து வெட்டி விடுங்கோ. அதே மாதிரி நீங்கள் இஞ்சாலையும் ஒரு 8 சென்டிமீட்டர் அளந்து போட்டு நினைச்சு பாருங்க. இதுல வர்ற கோடும் கட்டாயம் என்னவா இருக்கும், சமாந்திரமாவும் இருக்கும், அதே நேரத்தில் சமனாவும் இருக்கும். மாற்றுக்கிறது இப்ப ஒரு சோடி இணைகரம் என்று காட்டுறதுக்கு என்ன, ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்திரம் என்று காட்டி நாங்கள் என்ன சொல்லலாம், இணைகரம் என்று காட்டலாம். இந்த இடத்துல நாங்கள் அதான் காட்ட போறோம் என்னன்னா ஏஎக்ஸ்பிசி என்ற இணைகரம் என்று சொல்றதுக்கு இந்த பக்கம் சமன்ன்றது தரவில இருந்து எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இதுவும் சமாந்திரம் என்று சொல்லி இணைகரம் முடிக்க போறோம். எப்படி எழுதலாம் அதை கவனிச்சு கொள்ளும். டிஏ சமன் ஏஎக்ஸ் என்று சொன்னவர், டிஏ சமன் சிபி என்று சொன்னவர். அப்போ ஒட்டு மொத்தத்துல இது மூன்றும் ஒன்று கொண்டு சமன். ஆகவே ஏஎக்ஸ் சமன் இதுக்கு சிபி என்று சொல்ல போறோம். முதலாவது எழுதி கொள்ளுவோம் டிஏ சமன் சிபி. டிஏ சமன் சிபி இணைகரத்தின் எதிர்பார்க்கணும். இரண்டாவது விஷயம் டிஏ சமன் ஏஎக்ஸ் எழுதிவிட ஒன்று கட்ட
தரவல அவர் சொல்லி. இப்ப நான் கடைசியா முடிவு சொல்ல போறேன் என்னண்டா, ஆகவே டிஏ ஏஎக்ஸ் சமன் ஏஎக்ஸ் சமன் உங்களுக்கு ஏஎக்ஸ் தான் எதுக்கு வேணும், ஏஎக்ஸ் சமன் எதுக்கு காட்ட போறோம், சிபிக்கு சமன் சொல்லும். காரணம் என்ன, வெளிப்படை உண்மை. டிஏ என்றது சிபிக்கு சமன் ஏஎக்ஸ் சமன் என்ன அர்த்தம், சிபியும் ஏஎக்ஸும் கட்டாயம் என்ன இருக்கணும், சமனா இருக்கணும். ஒன்னானே வெளிப்படை உண்மை வாயில. இது எதுக்கு சமம், இது அஞ்சண்டா இதுவும் அஞ்சு, இது அஞ்சண்டா அதுவும் அஞ்சு, அஞ்சு தானே. ஒட்டுமொத்தத்தில் எல்லாம் ஒன்றும் அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு தான் வரப்போகுது. ஏஎக்ஸும் எதுவும் சமன் சொல்ல போறோம், சிபி ஏஎக்ஸும் சிபியும் சமன் முடிவு எடுத்துட்டேன். இது ரெண்டும் சமன். அடுத்தது நிறுவல் காட்டைக்குள்ள அதை எழுதி காட்டணும். என்ன அது சமன் இதுக்கு தானே என்று கட்டாயம் காட்டணும். அடுத்த விஷயம் என்ன சொல்ல போறோம்னா, இதையும் சமாந்தரம் சொல்லுவோம். எது ஏஎக்ஸ் என்றது சமாந்தரம் எதுக்கு, சிபி. ஏஎக்ஸ் சமாந்தரம் சிபி. ஏஎக்ஸ் என்ற கோடும் சிபி என்ற கோடும் சமாந்தரம் ஏனென்றா நீட்டப்பட்ட டிஏ தான் எதுக்கு சமாந்தரம், டிஏ சமாந்தரம் எதுக்கு, சிபி. டிஏ தான் நீட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா டிஏ சிபிக்கு சமாந்தரம் கட்டாயம் ஏஎக்ஸ் சிபிக்கு சமாந்தரமா அமையும். ஆகவே எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகையால் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகையால் ஒரு சோடி காட்டினா எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரவும் ஆகையால் ஏ எக்ஸ் பி சி ஓர் இணைகரம் என்றதை சொல்லு, ஓர் இணைகரம். முதலாவது பாட்டு. இரண்டாவது பாருங்க, ஏபிஒய்சி ஒரு இணைகரம் எனவும் காட்டலாம். ஏபிஒய்சி இதைச்சு இதை கேட்கிறார். ஏபிஒய்சி என்றது என்ன கேட்கிறார், இணைகரம் என்று கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் இது இணைகரம்ன்றது தெரியுமா, இது இணைகரம். இது இணைகரம் என்றா ஒரு முடிவு எடுக்கையில் என்னண்டா இந்த பக்கமும் சமாந்தரம் என்றதை சொல்லிடுமோ. ஏன் இப்ப இது இணைகரம் தான். ஏஎக்ஸ் பிசி என்றது ஒரு இணைகரம். ஏஎக்ஸ் பிசி என்றது ஒரு இணைகரம் என்றா அந்த இணைகரத்துல எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமா தானே இருக்கும். முதலங்களுக்கு இணைகரம் தெரியாது, இப்ப தெரியுமே, சொல்லிட்டோமே. இதுவும் சமாந்தரம் சமன் சொல்லி போட்டு இவங்களுக்கு ஏஎக்ஸ் பிசி என்றது ஒரு இணைகரம் சொல்லிட்டோம்னா இதுவும் சமாந்தரம். இதுவும் சமாந்தரம் என்று சொன்னா உங்களுக்கு விளங்கணும். இந்த ஏபிஒய்சி என்ற தானே கேட்கிறாரு. இப்ப ஏபிஒய்சி என்ற இணைகரத்தை தான் சொல்லி நாட்பகல தான் இணைகரம் என்று காட்டலாம். ஏபிஒய்சி இதை இணைகரம் என்று காட்டப்போம். இதுவும் சமாந்தரம் தானே, இது நீட்டப்பட்ட கோடு தானே. இதுவும் சமாந்தரம். அதே மாதிரி இதுவும் சமாந்தரம் என்ன, இதைத்தான் நீட்டி இங்க வந்து விட்டு இருக்கிற. இதுவும் சமாந்தரம். இதுவும் சமாந்தரம். ஒரு இடத்துல சமாந்தரம் காட்டுவார், ஆனா வடிவா பார்த்து கொள்ளுங்க. அந்த கோடு நீட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா அது அங்கேயும் சமாந்தரம் தான். இதுவும் சமாந்தரம், அதுவும் சமாந்தரம். ஆகவே அது இணைகரம். ரைட். அது காட்டப்புறம் இரண்டாவது பார்ட் பாருங்க. ஏபிஒய்சி என்றத காட்டுறதுக்கு நிறுவல். செகண்ட் பார்ட் என்ன சொல்ல போறோம், ஏபி சமாந்தரம் சிவை. முதலாவது ஏபி சமாந்தரம் சிவை தரவுல தந்தது அவரே சொல்லி இருந்தவர் முதலே, நாங்கள் ஒண்ணு கண்டுபிடிக்கல. இப்ப ரெண்டாவது சொல்ல போறோம், ஏசி சமாந்தரம் எதுக்கு, பிஒய். அந்த இணையத்துக்குள்ள மட்டும் கதையுங்க. ஏசி என்ற கோடு சமாந்தரம் எதுக்கு, பிஒய். ஏசி சமாந்தரம் எதுக்கு, பிஒய். அது என்ன காரணத்தால, இணைகரம் என்று சொன்னதால. எந்த இணைகரம், ஏஎக்ஸ்பிசி இணைகரம் ஆகையா. ஏஎக்ஸ்பிசி இணைகரம் என்பதால் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து போகுதா, லூப் ஆகுது. இணைகரம் என்பதால். ரைட். இப்ப சொல்லும் சோடி எதிர்ப்பக்கம் இதுவும் சமாந்தரம் சமாந்தரம் என்றா படிச்சு கொள்ளலாம். என்னது சோடி, சோடி எதிர்ப்பக்கம். ஒரு சோடி அல்ல, இரு சோடி, ரெண்டும் இரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரவுமாகியால் என்ன சொல்லிடும், ஏபிஒய்சி ஓர் இணைகரம் என்ற அப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி காட்டினாங்க. இந்த கேள்வியில மூலவிட்டத்தை சமனு காட்டினாங்க. இந்த கேள்வியில முதலாவது பாட்டு ஏஎக்ஸ்பிசி என்றதை காட்டுறதுக்கு எதிர்ப்பக்கம் ஒரு சோடி எதிர்ப்பக்கத்தை சமனும் சமாந்தரம் என்று காட்டினாங்க. இப்ப ரெண்டாவது பாட்டுக்கு 2 சோடி எதிர்ப்பக்கங்களையும் சமாந்தரம் என்று காட்டி முடிச்சிருக்காங்க. மூன்றாவது கேட்கிறார், டிசி சமன் சிவை எனவும் நிறுவுக. டிசி சமன் எதுக்கு, சிவை எனம். டிசி சமன் சிவை எனவும் காட்டு.
மூன்றாவது பாட்டை கவனிங்க. டிசி என்ற கோடு சிவை என்ற கோட்டுக்கு சமன் எடுக்காட்டு. இதுவும் சமன். ரைட் இருக்கும். உங்களுக்கு தெரியும் முதலாவது ஒரு அடிப்படையில கேள்வியில சொல்லியிருந்தவர் ஏபிசிடி என்ற ஒரு இணைகரம் சொல்லியிருந்தவர்களோ. ஏபிசிடி இணைகரம்ன்றதால டிசியும் ஏபியும் சமன். டிசியும் ஏபியும் சமன். இவங்களுக்கு ஏபிசிஒய் என்றதால ஏபிஒய்சி என்றதும் இணைகரம்ன்றதால ஏபி எதுக்கு சமன், சிஒய்க்கு சமன். டிசி ஏபிக்கு சமன், இது இணைகரம்ன்றதால ஏபி சிஒய்க்கு சமன். இப்ப இதுவும் இணைகரம் என்று தெரியும். ஒட்டு மொத்தத்தில் மூன்று மூன்று கூட சமன் சொல்லி முடிக்கலாம் இல்லோ. மூன்றாவது பார்ட் என்ன சொல்ல போறீங்க? டிசி சமன் சிபி, டிசி சமன் இருக்கு ஏபி, டிசி சமன் ஏபி, இணைகரம் ஏபிசி, இணைகரம் ஏபிசி. காரணம் கேட்டா சொல்லிருக்கோம் இணைகரம் ஏபிசி. ஏபிசிடி இணைகரம் என்றதால நான் அதை சொன்னான் எதிர்பக்கங்கள் சமன் தானே. அடுத்த சொல்ல போறீங்க ஏபி சமன் சிவ, ஏபி சமன் சிவ. அதுக்கு காரணம் என்ன? இணைகரம் இணைகரம் ஏபிஒய்சி, ஏபிஒய்சி என்றதோட இணைகரம் என்றதால அதுவும் சமன். ஒட்டுமொத்தத்துல மூன்று மூன்று கொண்டு சமன் சொல்லலாம். ஆனா எங்களுக்கு கேட்டது டிசி சமன் சிஒய் தானே. இது இதுக்கு சமன் என்றா வெளிப்பட உண்மை வாயிலா டிசி சமன் இருக்கு சிஒய். காரணம் என்ன? வெளிப்படை